அந்த கொடியை பிடிச்சிட்டு அந்த கரப்பான் பூச்சியோடைய அந்த ஐக்கான படத்தை வச்சுக்கிட்டு போராட வந்திருக்காங்க. ஒருவேளை இது நீடிக்கும் பட்சத்தில் அது ஒரு சிக்கலாக மாறிவிடாது. அது எந்த அரசாக இருந்தாலும் ஒரு சட்ட ஒழுங்கும் கேள்விக்குள்ளாயும் இல்லையா? போராடக்கூடிய மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் சில இடங்கள்ல விலைவாசி ஏற்றத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். பெட்ரோல் 4 ரூபா ஏறிட்டு லிட்டருக்கு. நீங்க போய் ரீல்ஸ் போடுறீங்களா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ஒரு கண்டென்ட்டை நீங்க பப்ளிஷ் பண்றாங்க. சடான்னு பல கோடி மக்களுக்கு இப்ப அது ரீச் ஆகுது. வாக்கு திருடுனான்னு சொன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு இப்படி செக் வைக்கிறாங்க. அது போல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்கார்ல, அவருடைய தலைமை தேர்தல் அதிகாரி, அவரை UAPA 1.5 கோடி பயனாளர்கள் அந்த கட்சியில சேர்றாங்க, அந்த பார்ட்டியில சேர்றாங்க. உடனடியா இந்தியா கவர்மெண்ட் அந்த ட்விட்டர் அக்கௌண்ட என்ன செய்யறாங்க, பேன் பண்றாங்க, ஹேக் பண்றாங்க. இந்த அளவுக்கு இருக்கிறது. அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க மிக முக்கியமான அரசியல் விமர்சகர், வழக்கறிஞர், விசிகாவின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு அகமது சாஹிப் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஹாக்ரேஜ் ஜனதா பார்ட்டி, உண்மையிலேயே பேரே வினோதமா இருக்கு. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது இன்னைக்கு அந்த ஒரு கட்சியாக உருவெடுத்து ஒரு இயக்கமாக இன்னைக்கு பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. வட இந்தியாவில் கூட அங்கங்க மக்கள் கூடுவதையும் பார்க்க முடிகிறது. முதற்கட்டமா இதை எப்படி பாக்குறீங்க? இது ஆரோக்கியமா அல்லது சோசியல் மீடியாவின் ஒரு சின்ன பிரதிபலிப்புதானா? கேள்விக்குரிய பதிலுக்கு நான் நேரடியாக செல்வதற்கு முன்னால் வருங்கால பாரத பிரதமர், காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய நிறுவன தலைவர் அபிஜித் தீப்கே அவருக்கு நம்ம ஒரு வாழ்த்துக்களை போட்டு வச்சிருவோம். ஏன்னா யாரெல்லாம் 1.5 கோடிய இன்ஸ்டாகிராம்ல கிராஸ் பண்றாங்களோ மெம்பர்ஸ், அவங்க எல்லாம் சீஃப் மினிஸ்டர் ஆகுறாங்க, கூட ஆகலாம். அந்த அடிப்படையில நம்ம ஒரு வாழ்த்துக்களை சொல்லி வைப்பையா அப்படின்னு சொல்லி வச்சிருவோம். அப்புறம் காக்ரோச்னு வேற வச்சிருக்காரு, கரப்பாம்பூச்சின்னு. இந்த கரப்பாம்பூச்சின்னு வைக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு, இருந்தாலும் நம்ம சொல்லிடுவோம். கரப்பாம்பூச்சின்னு ஏன் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, மே 15ஆம் தேதி ஒரு வழக்கு விசாரணை வரும். இந்த வழக்கு விசாரணை வரும் பொழுது நம்முடைய உச்ச நீதிமன்றத்துல தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் ஏதோ ஒரு எரிச்சல்ல சில வார்த்தைகளை கொட்டிடுறாரு. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இது பண்பு கிடையாது, அது தப்புதான் அவர் சொன்னது. அவர் என்ன சொல்றாருன்னா, வேலை இல்லாத பசங்க, வெட்டி பசங்க நிறைய இருக்கிறாங்க நாட்டுல. அவங்க என்ன பண்றது, அறிவும் கிடையாது, படிக்கிறதும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சோசியல் மீடியால வெட்டித்தனமா எதையாவது பேசிட்டு போறது, அப்படி பேசி மீடியா பிரபலமா ஆகி அவங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் எல்லாம் வருது. அதுல இருந்து அவங்க காசை என்ன செஞ்சிடறாங்க, சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற கருத்தை சொல்லி இவர்கள் எல்லாம் ஒட்டுண்ணி பரவேசிகள் சொல்ற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இவங்க காக்ரோச்சஸ். Youngsters like cockroaches. They don't get any employment, they don't have any place in profession. Some of them become media, some of them become social media, some of them become RTI activists, some of them become another activists, and they start attacking everyone. And you people file content petition because I go to, you're not taking up the matter of, as if there are already parasites in society who attack you people, who attack the system, and you want to join hands with them. இவங்கெல்லாம் கரப்பாம்பூச்சிகள், ஒட்டுண்ணிகள் என்ற வார்த்தையை சொல்லிடுறாரு. அப்ப அதுக்கு சில கண்டன குரல்கள்லாம் அன்னைக்கு மே 15ஆம் தேதி ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க, நான் உங்களெல்லாம் நீதிபதி அவர்களே மை லார்டு என்று கூப்பிடுறோம்னு சொல்லி மூத்த வழக்கறிஞர்கள் சில விஷயத்த சொல்றாங்க. அப்ப அடுத்த நாள் மே 16ஆம் தேதி அவர் என்ன சொல்றாருன்னா, நான் யார சொன்னோம்னா வேலை இல்லாம சுத்திட்டு இருக்க மட்டும் நான் சொல்லல, எந்த அடிப்படையில சொல்றேன்னா நீதிமன்றத்திலே நிக்கிறாங்க, ஒழுங்கா படிக்காம ஃபேக்கா டிகிரி வாங்கிட்டு தவறான அந்த போதனையில போகஸா போலியான அட்வொகேட் டிகிரியை கோட்டை மாட்டி நிக்கிறாங்க. அவங்க சட்டமும் தெரியல, ஒண்ணும் தெரியல. இப்ப எங்களுக்கு நேரடியா பாதிக்கப்படுதா இல்லையா, அப்ப இளைஞர்கள் ஒழுங்கா படிக்கணுமா இல்லையா, அந்த அடிப்படையில் சொன்னேங்கிற மாதிரி சொன்னார். இருந்தாலும் அவர் கரப்பாம்பூச்சின்னு சொல்லி ரொம்ப ஒரு கீழ்த்தனமா பேசுறது தவறுதான். உடனே என்ன செய்யறாங்கன்னா, பிஜேபி மாதிரி சிஜேபின்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. யாரு தொடங்குறா, இந்த அபிஜித் தீப்கே அப்படிங்கிறவர். 30 வயது இளைஞர், போஸ்டன் யூனிவர்சிட்டியில தான் படிச்சிருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, ஏற்கனவே சோசியல் மீடியால ஹேண்டில் பண்ண அனுபவம் உண்டு. ஆம் ஆத்மி பார்ட்டியில இவர் தான் மீடியா ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கிறார்.
இவங்க சொல்றோம்ல பிரசாந்த் கிஷோர் மாதிரி அந்த மாதிரியான வேலைகள் செய்யக்கூடியதான் ஆம் ஆத்மி பார்ட்டில இருந்து அதோட விலகினவர். உடனே என்ன செய்யறாரு, காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்று சொல்கிறார். காக்ரோச் என்று சொன்னால் சாதாரண விஷயம் இல்லைங்க. கரப்பாம்பூச்சின்னு பார்த்தா நிறைய பெண்களுக்கு அலர்ஜியா இருக்கும். ஆனா கரப்பாம்பூச்சி மிக சிறந்த ஒரு அது உள்ள போனாலே நிறைய சயின்ஸ் இருக்கிறது. நான் ஆமா. 10ஆம் கிளாஸ்ல என்னுடைய வாத்தியார் படிச்சு தந்தார். அதாவது பெரி பிளானட்டா அமெரிக்கனான்னு சொல்லுது. அதோடைய பயாலஜிக்கல் நேமே பெரி பிளானட்டா அமெரிக்கனா. எது காக்ரோச் கரப்பாம்பூச்சியுடைய அதாவது உயிரியல் பெயர். எல்லா உயிரினத்துக்கும் நம்ம இப்ப நரம்புக்குள்ள நமக்கு பிளட் வெசல்ஸ் இருக்கும், ரத்த நாணங்கள் இருக்கும். அதுக்குள்ளதான் ரத்தம் போகும். எல்லா உயிருக்கும் அப்படித்தாங்க. ஆனா கரப்பாம்பூச்சிக்கு அப்படி இல்லை. சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு சொல்லக்கூடிய அந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆஃப் காக்ரோச்சஸ் ஓப்பன் டைப், க்ளோஸ் டைப்பா இருக்காது. பிளட் இஸ் நாட் இன்சைட் த பிளட் வெசல். நீங்க வாத்தியா சொல்லி தந்தது 1992. அதாவது கரப்பாம்பூச்சிக்கு மட்டும்தான் ரத்தம் வெள்ளையா இருக்கும், சோப்பா இருக்காது. அந்த பிளட் வெசல்ல என்ன செய்யாது, ரத்தம் போகாது. இப்படி நிறைய சயின்ஸ் இருக்குங்களேன். கரப்பாம்பூச்சி ஒழுங்காக படித்திருந்தால் உச்ச நீதிமன்றம் அவர் கீழ்த்தனமா பேசிருக்க மாட்டாரு. கரப்பாம்பூச்சி அவ்வளவு பெரிய வரலாறு இருக்குது. உலக வரலாற்றுல நீங்க பாத்தீங்கன்னா 3500 வருஷத்துக்கு பின்னாடி போனாலும் கரப்பாம்பூச்சி இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆமா, கரப்பான்பூச்சி சொல்லும்போது இன்னொரு தகவலும் பதிவு பண்றேன். இன்னொரு தகவலும் இருக்கு. கிட்டத்தட்ட ஹைட்ரஜன் குண்டு போட்டா கூட அந்த நிலத்துல கூட அதனால வாழ முடியுங்கிற ஒரு சயின்ஸ் இருக்குது. அப்ப கரப்பாம்பூச்சில ஆமா, அது சாதாரண விஷயம் இல்லையா? நாகசாயில வாழ்ந்த உயிர் பிழைத்த ஒரே உயிரினம் கரப்பாம்பூச்சி. அதனால இந்த பசங்களுக்கு கோபம் வந்துட்டு, நீ எப்படி எங்களை கரப்பாம்பூச்சின்னு சொல்லுவ? கரப்பாம்பூச்சி ரொம்ப ஒரு கீழ்த்தரமா அடிச்சுட்டாங்க போல தெரியுது. உடனே என்ன செஞ்சாங்க, ட்விட்டர் அக்கௌண்ட திறந்துட்டாங்க. இப்போ ட்விட்டர் தானே அவங்களுக்கு நமக்கு ட்விட்டரு இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் தானே ஆயுதமா இருக்கிறது. இன்ஸ்டாகிராம்ல எது வருதோ அதை உடனே நம்பிடணும், நேரம் ஓட்ட போட்டு வந்துருவாங்க. அவன் யாரு என்ன ஏது எவனுக்குமே தெரியாது. உன்னோட வாழ்ந்துட்டு இருப்பான், ஒரே வாழ்ந்துட்டு சக தோழராத உனக்காக சேவை புரிஞ்சுட்டு இருப்பான் அரசியல்வாதி. அவன்லாம் என்னையா, நாங்க குத்துறம்பர் ஓட்டை குத்தி இன்னைக்கு ஆட்சி மாற்றமே வருது. நான் தாவேக்காவை குத்தி காட்டி பேசலப்பா, உண்மையா சொல்றேன், நாட்டு நடப்ப சொல்றேன். இப்ப அதே மாதிரி அபிஜித் தீப்கே ஒரு இன்ஸ்டாகிராம் ஆரம்பிச்சு என்ன சொல்கிறாரு, மே 16ஆம் தேதி நீ இப்படியா எனக்கு காக்ரோச்னு சொல்றீங்க, வரக்கூடிய பீகார் இடைத்தேர்தல்ல நாங்கள் எங்களுடைய கட்சியின் சார்பா என்ன செய்வோம், போட்டி போடுவோம். யாருக்கு எதிராக? ஜன்சுராஜ் கட்சிக்கு எதிராக போட்டி போடுவோம். யாரு? நம்ம இவருக்கு ஜன்சுராஜ் கட்சின்னா நம்ம பிரசாந்த் கிஷோருடைய கட்சி. மோடியுடைய பாஜகவுடைய கட்சிக்கு எதிரான போட்டி போடுவோம்னு சொல்லி ஒரு அறிக்கை விடுறாரு. ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துல ஒரு 40,000, ஒரே நாள்ல 1.5 லட்சம், 5 நாட்கள்ல 1.5 கோடியே தாண்டி போய்விட்டது. 1.5 கோடி பயனாளர்கள் அந்த கட்சியில சேர்றாங்க, அந்த பார்ட்டில சேர்றாங்க. உடனடியா இந்தியா கவர்மெண்ட் அந்த ட்விட்டர் அக்கௌண்ட என்ன செய்யறாங்க, பேன் பண்றாங்க, ஹேக் பண்றாங்க. இந்த அளவுக்கு இருக்கிறது. அவரு சில 5 அம்ச திட்டங்கள்லாம் சொல்றாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா என்ன சொல்றோம்னு அடுத்தது கொள்கைகள் அறிவிச்சிருக்காங்களே, கொள்கைகள் அறிவிச்சிருக்காங்க. அது கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய கொள்கைகளா தான் இருக்கு. குறிப்பாக பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு டீலிமிடேஷன் கொண்டு வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு முன்னாடியே கொண்டு வரும்ன்றாங்க. அதே மாதிரியா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னாக்க, அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தப்பு செய்தால் அவர்களுக்கு எம்எல்ஏ பதவியோ எதுவுமே கிடையாது, யுஏபிஏ சட்டத்தை கூட தூக்க முடியும் அப்படின்ற விஷயத்தையும் பதிவு பண்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதானி அம்பானி ஊடகங்கள் பதிவு செய்யப்படுன்றாங்க. அதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்குது. ஒரு 5 அம்ச கோரிக்கையை சொல்லிடுறா. முதல்ல சூரியகாந்த் நான் என்ன கேட்கிறேன்னா, உச்ச நீதிமன்ற நீதியரசர், ஆமா அது 20 இயர்ஸ் நான் அதை சொல்லிடுறேன் உங்களுக்கு. உச்ச நீதிமன்ற நீதியரசரை இப்படி இளைஞர்களை கடிந்து கொள்ளக்கூடாது. வேலை இல்லாம இருக்கிறவங்க கரப்பாம்பூச்சி சொல்லக்கூடாது. யாரை கடிந்து கொள்ள வேண்டும் என்றால் பாரத பிரதமர் மோடியை தான் சொல்லணும். ஒன்றிய அரசுல நீ குற்றம் சொல்லியிருக்கணும். நீங்க இளைஞர்கள்லாம் வேலை இல்லாம இருக்கிறாங்க, நீங்க வந்தா 4 கோடி பேருக்கு வேலை தருவேன், 40 கோடி பேருக்கு வேலை தருவேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, எத்தனை கோடி பேருக்கு வேலை கொடுத்திருக்கீங்க மோடி அவர்களே கேள்வி கேட்டிருந்தால் நாம உச்ச நீதிமன்ற நீதிபதி கதையா பேசான்னு சொல்லியிருப்போம். மோடி வடை சுட்ட சொன்னாரு, வடை சுடுங்க டீ ஆத்துங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா இத்தாலியன்ல அந்த மெலோனியோட என்ன செய்யறாரு, உட்கார்ந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காரு அங்குள்ள இத்தாலி அதிபரோட. அவன் இப்படிப்பட்ட பிரதமரை நாம் பெற்றிருக்கிறோம்னு சொல்லி பிரதமரை கண்டித்திருந்தால், ஒன்றிய பாஜக அரசை கண்டித்திருந்தால் நாமளும் சூரியகாந்த் சொல்லி சரியான நின்றுப்போம். அப்பாவி பசங்க பாவம் ஏதோ படிச்சுட்டு உட்கார்ந்து இருக்காங்க, வேலை இல்லாம இருக்காங்க,
அவங்க மொபைல் நோண்டிட்டு இருக்காங்கன்னா அவங்களை எல்லாம் கரப்பாம்பூச்சின்னு சொன்ன வினை இன்றைக்கு பாத்தீங்கன்னா அத்தகைய இளைஞர்கள் எவ்வளவு திட்டங்களை வைத்திருக்காங்க. அடிச்சு 5 அம்ச கோரிக்கைங்க. அவங்க பாத்தீங்கன்னா, நாங்கள் சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆட்சிக்கு வந்தால் முதல்ல சொன்ன தெரியுமா, உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதிகளுக்கு நிச்சயமாக ராஜ்யசபால இடம் கிடையாது. நீங்க ராஜ்யசபா உறுப்பினராக ஆக முடியாது. முதல்ல இது. அப்ப எவ்வளவு கோபம் வருதுன்னு பாருங்க அவங்களுக்கு. ரெண்டாவது, பெண்களுக்கு அதாவது நாடாளுமன்றத்துல 50% இடஒதுக்கீடு. 543 பேர் இருக்கானா 270 பேருக்கு 272 பேர் பெண்கள் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை சொல்லியிருக்கிறாங்க. மூன்றாவது, வாக்கு திருடுனான்னு சொன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு இப்படி செக் வைக்கிறாங்க. அது போல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்கார்ல, அவருடைய தலைமை தேர்தல் அதிகாரி, அவரை UAPA, அதாவது அந்த UAPA சட்டத்திற்கு நம்ம என்ன செய்வோம், கைது செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வாக்கை திருடினால் தலைமை தேர்தல் அதிகாரிக்கு UAPA சட்டத்துல கைது செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது கூட பாத்தீங்கன்னா கட்சி தாவல். நீங்க ஒரு கட்சியில இருந்து நீங்க எம்எல்ஏ MP ஆகிவிட்டு நீங்க கட்சி தாவனீங்கன்னு வைங்க, அவங்களுக்கு 20 வருஷம் என்ன செய்ய முடியாது, நிக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் சொல்லி வந்திருக்காங்க. ரொம்ப ஒரு அருமையான திட்டங்களா தான் இருக்கு. 4 சொல்லிட்டேன். 4 சொல்லியிருக்கலாம். 5வது என்ன பாத்தீங்கன்னா, அதானி அம்பானி நிறுவனங்கள் எந்தெந்த ஊடகத்திற்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்களோ, எந்தெந்த ஊடகத்தெல்லாம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் நடத்துகிறார்களோ, அந்த ஊடகத்துல லைசன்ஸ் ஃபுல்லா கேன்சல் பண்ணப்பான்னு சொல்லியிருக்காங்க. ஆனா புரட்சிகரமான திட்டமா தான் இருக்குது. வரவேற்கிறோம். தயவு செய்து சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய தலைவர்களே, தமிழ்நாட்டிலே கொஞ்சம் கிளைய போடுங்கப்பா அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், கோரிக்கை வைக்கிறோம். தமிழ்நாட்டிலேயே ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டிலையும் கூட அதுக்கான ட்விட்டர் பக்கம் துவங்கப்பட்டிருக்கு, தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதுலயும் லட்சம் ஃபாலோவர்ஸ் மேல போயிட்டு இருக்காங்கிறதையும் பார்க்க முடியுது. இதற்கிடையே பிஜேபி கட்சிக்காரர்கள் தான் இதுக்கு எதிராக அதிகமாக கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல இடங்கள்ல போஸ்டர் எல்லாம் கிழிச்சு எறிகிறாங்க. இது சம்பந்தமான போஸ்டர்கள்லாம். அப்ப நேரடியாக பிஜேபி காக்ரோச் ஜனதா பிஜேபி ஜனதா பார்ட்டி ரெண்டுக்கும் இடையில மோதல் எடுத்துக்கலாமா? அதனால இப்ப ட்விட்டர் பக்கத்துல ஹேக் பண்ணிருக்காங்க, பேன் பண்ணிட்டாங்க இல்லையா? என்ன இந்த பசங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இளைஞர்கள் உண்மையிலேயே அந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களா அல்லது சும்மா அந்த வாட்ஸ்அப் வீரர்களாக இருப்பார்களா என்பதை போக போகத்தான் பார்க்க வேண்டும். ஏன்னா மே மாசம் 16ஆம் தேதி தான் ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 வாரம் தான் ஆச்சுன்னு வைங்களேன். சாரி, ஒரு வாரம் தான் ஆகிவிட்டது. 1 வாரம் கூட ஆகவில்லை. இப்ப இன்னைக்கு 21. இப்போ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நீங்க எதையுமே கணிக்க முடியாது. உண்மையிலே உங்களுக்கு ஏற்கனவே அனுபவசாலிகள் தான். அது மட்டும் இல்ல, நம்ம கணிக்க முடியலன்னு சொல்றதுக்கு முன்னாடியே 2 எம்பிக்கள் இன்னைக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. யாருன்னா குறிப்பா திரிணாமுல் ஆதரவு இருக்காங்க. அதாவது மிக முக்கியமான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. கார்த்திக் சிதம்பரம் மெம்பரா இருக்கிறாரு. சிதம்பரம் காங்கிரஸ் உடைய ஆட்கள் இருக்கிறாங்க. மஹிவா மொய்த்ரா இருக்கிறாங்க. அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கிறாங்க. RJD பீகாருடைய RJD உடைய சில எம்எல்ஏக்கள் உள்ள இருக்கிறாங்க. அதே போல ஆம் ஆத்மி கட்சியுடைய பழைய எம்எல்ஏக்கள் இருக்க அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இப்படி பாத்தீங்கன்னா நாடு ஃபுல்லா சில முக்கியமான ஆளுமைகளும் உள்ளே இருக்கிறார்கள். நிறைய வழக்கறிஞர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். பார்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணணும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால போய் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னா அதை முதல்ல அக்செப்ட் பண்ணுவாங்களா நமக்கு தெரியல. ஏன்னா ஒரு கருப்பாம்பூச்சின்னு உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியை கிட்டல் அடிக்கிற மாதிரி, அவருக்கு எதிரான கருத்து சொல்ற மாதிரியான ஒரு அங்க அம்சம் இருப்பதனால அந்த சிஜேபிங்கிற ஒரு இது கிடைக்குமா என்பது சந்தேகம் ஒன்று இருக்கிறது. கான்ஸ்டிடியூஷன்ல அது என்னங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். ஏன்னா சிஜேஏ என்ன செய்யக்கூடாது, அப்போஸ் பண்ணக்கூடாது. நான் சொன்ன விஷயத்த எது பண்ணிருக்காங்க அதெல்லாம் செய்வாங்க. 2வது என்னன்னா, எந்த அளவுக்கு ஆம் ஆத்மி கட்சியில இருந்து வந்திருக்காங்க அந்த அனுபவம் இருந்தாலும் கூட எந்த அளவுக்கு அவங்க ஆளுமையா செயல்படுவாங்க. 2 நீங்க கேட்ட கேள்வி, ஏன் பாஜக இதை செய்கிறார்கள் என்று சொன்னால், வரக்கூடிய பதிவுகள் அனைத்துமே பிஜேபியுடைய ஊழல்களை சொல்றாங்க. குறிப்பா மோடியை அட்டாக் பண்ணி நிறைய அந்த வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாம் போட்டு இருக்காங்க. இப்போ நான் சொன்ன அந்த சுற்றுப்பயணத்துல இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் எங்கெல்லாம் போனாரு, யாரோடலாம் போட்டோ எடுத்தாரு. ஒரு சாக்லேட்டை வைத்து கொண்டு பெலோனி பக்கத்துல நிற்பாரு. நாங்க இங்க வறுமையிலையும் கேஸ் இல்லாம சாப்பாடு கொலை இல்லாம இங்க விலைவாசி ஏற்றத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். பெட்ரோல் 4 ரூபா ஏறிட்டு லிட்டருக்கு. நீங்க போய் ரீல்ஸ் போடுறீங்களா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ஒரு கண்டென்ட்டை நீங்க பப்ளிஷ் பண்றாங்க.
சடான்னு பல கோடி மக்களுக்கு இப்ப அது ரீச் ஆகுது. எனவே என்ன செய்யறாங்க, பாஜக ஐடி விங்ல இருந்து இதை தடை பண்றாங்க. பிஜேபி காரங்க அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, அட்டாக் பண்றாங்க. இப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறது. அதுல சில கருத்துக்கள் எல்லாம் பரிமாறுறாங்க. இந்த நேபாள்ல புரட்சி ஆச்சுல்ல, நேபாள்ல மக்கள் புரட்சி எப்படி வந்ததோ அது போன்ற இந்தியாவிலையும் புரட்சி வரும் அப்படிங்கிற கருத்தை எல்லாம் வந்து சொல்றாங்க. அந்த புரட்சி யாருக்கு எதிராக வருமா, பாஜக ஒன்றிய பாஜகவுக்கு எதிராக ஜனநாயக அடிப்படையில வந்து புரட்சி வரும்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு பதிவை பார்த்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இவிஎம் மின்னணு வாக்கு எந்திரத்தை வந்து டேம்பரிங் பண்ணி தான் நீங்க ஆட்சியை பிடித்திருக்கிறீங்க. நீங்க வந்து மின்னணு வாக்கு எந்திரத்தின் மூலமா வந்த பிரதமர், இவிஎம் பிரதமர், இதற்கு நாங்க சொல்லல, உங்க கட்சிக்காரங்களே சொல்கிறார்கள் என்று சொல்லி அந்த யார் நம்ம சுப்பிரமணியன் சாமி அவருடைய கோட்டையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பல டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்ன அந்த வீடியோ எல்லாம் எடுத்து போடுறான்னு வைக்கிறேன். அப்ப இப்படி முழுக்க பாஜகவுக்கு எதிராக, பிஜேபிக்கு எதிராக இவர்களுடைய வீடியோ பதிவுகள் இருப்பதனாலையும், குறிப்பா பீகாருடைய பை எலெக்ஷன்ல நாங்க பிஜேபிக்கு எதிராக ஆளை நிறுத்துவோம் என்று சொன்னதுனாலையும் பாஜக காரங்க என்ன செய்யலாம், இதை நமக்கு எதிரான கட்சிங்கிற அடிப்படையில் எடுத்து அவங்க வந்து இந்த மாதிரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்க நான் கருதுகிறேன். ஓகே. குறிப்பா அங்க மட்டும் இல்ல, இப்ப அங்கங்க பாத்தீங்கன்னா வடநாடுகள்ல அங்கங்க மக்கள் கூறாங்க, இளைஞர்கள் ஒன்று சேர்றத கூட பார்க்க முடிஞ்சது. அது உண்மையா பொய்யாங்கிறத தாண்டி பல இடங்கள்ல மாணவர்கள்லாம் பங்கேற்கிறத பார்க்க முடியுது. அந்த கொடியை பிடிச்சிட்டு அந்த கரப்பான் பூச்சியோடைய அந்த ஐக்கான படத்தை வச்சுக்கிட்டு போராட வந்திருக்காங்க. ஒருவேளை இது நீடிக்கும் பட்சத்துல அது ஒரு சிக்கலாக மாறிவிடாது, அது எந்த அரசாக இருந்தாலும் ஒரு சட்ட ஒழுங்கும் கேள்விக்குள்ளாயும் இல்லையா? போராடக்கூடிய மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் சில இடங்கள்ல போராடுறாங்க, நம்ம அதை பார்த்தோம். வெஸ்ட் பெங்கால்ல கூட வந்திருக்கிறாங்க, டெல்லியில வந்திருக்கிறாங்க. இப்போ வந்து ஜேஎன்ல கூட அந்த பேச்சு நடந்து கொண்டிருக்கு. இந்த காட்சிகளை வந்து இந்த ரிபப்ளிக் டிவி, டைம்ஸ் நோல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிவிட்டது. ஏன்னா சின்னதை கூட ஊதி பெருக்காக்குவாங்கல்ல. ரிபப்ளிக் டிவி அர்ணப் கோசாமி ஒரு விஷயத்தை பார்த்து பதறுகிறார் என்று சொன்னால் பிஜேபிக்கு அச்சம் வந்து விட்டது, பிஜேபிக்கு ஒரு அட்டாக் வந்து அர்த்தம். இப்ப அவரு தான் அந்த புறம்பகேட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவங்க எல்லாமே அந்த சிஜேபியில, காக்ரோச் ஜனதா பார்ட்டில, கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியில வந்து உறுப்பினர்லாம் நமக்கு தெரியல. அவர்கள் எந்த மாதிரியான கோஷங்களை அங்க போடுறாங்கன்னா, ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதியாக இருந்து கொண்டு இளைஞர்களாகிய எங்களுடைய நலனில் அக்கறை கொள்ளாமல் எங்களை வந்து கேவலப்படுத்துற மாதிரி, இழிவுபடுத்துற மாதிரி வார்த்தையை தானே சொல்றாங்க. இது எந்த வகையா நியாயம், நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எதிரான சில வாசகங்களை அவங்க சொல்றாங்க. ரெண்டாவது, சிஜேபி பார்ட்டியோடைய நீங்க ட்விட்டர் கணக்கை எப்படி முடக்குறீங்க, அதை எப்படி ஹேக் பண்ணீங்க, அது வந்து எங்களுடைய அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் சொல்லக்கூடிய இந்திய அரசியல் சட்டம் வழங்கக்கூடிய அந்த பேச்சுரிமை, கருத்துரிமைக்கு எதிரானது அப்படிங்கிற கோஷத்தையும் முழங்குறாங்க. இப்படிப்பட்ட கோஷத்தை முழங்கிதான் இந்த மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. இது பெரிய அளவுக்கு ஒண்ணும் பெரிய இந்திய அளவுக்குள்ள மாணவர்களை ஒருங்கிணைக்கிற, அங்கங்க அந்த கல்லூரி மாணவர்கள் என்ன செய்யறாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கார்கள். பார்க்கலாம் என்ன செய்யறாங்க. ஓகே, தமிழ்நாட்டுல இது வந்து குறைஞ்சபட்சம் எதிரொலிக்குமா வருங்காலங்கள்ல? ஏன்னா இன்னைக்கு தெரியாமலும் சோசியல் மீடியாக்களை வந்து தவிர்க்க முடியாத காலகட்டங்கிறத திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இது ஒரு பின்விளைவை ஆல்ரெடி தமிழ்நாட்டில் அது எதிரொலித்திருக்கிறது. இதன் விளைவாக தமிழ்நாட்டு அரசியல் சூழலும் தாக்கம் இருக்கும். ஒளிமயமான அதிகாரம் இந்த கட்சிக்கு இருக்கு. அது என்ன உங்களுக்கு சந்தேகம் நினைக்கிறீங்க? இப்ப அவங்க செய்ய வேண்டிய வேலை என்ன, அந்த பேரம்பேத்தியில ஏஜ்ல இருக்காங்களா, எல்கேஜி ப்ரீகேஜி இந்த மாதிரி பிள்ளைகளை வந்து இவங்க முதல்ல கட்சியில உறுப்பினர் சேர்த்துட்டாங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க, பாட்டி எங்க காக்ரோச் கட்சி, கரப்பாம்பூச்சி கட்சிக்கு தான் வாக்கு போடணும்னு சொன்னானா பாட்டிமார்கள், அப்பாமார்கள், தாத்தாமார்கள் ஓட்டு போட்டுருவாங்க. மாமா மருமகன் சொல்லுவான், மாமா நீ இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும், நீ மட்டும் ஓட்டு போடனா சோத்துல விஷம் வச்சுட்டு சாத்திடுவேன்னு ஒரு 10 பேரை சொல்லி வச்சு எங்க காக்ரோச் கரப்பாம்பூச்சிக்கு தான் என்ன செய்வோம், ஓட்டு போடுவோம்னு சொன்னா ஒளிமயமான எதிர்காலம் தமிழ்நாட்டுக்கு இருக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா யதார்த்தம்ல தமிழ்நாட்டுல இல்லை, எல்லாமே சோசியல் மீடியாவா ஆகிவிட்டதுனால அது அப்படித்தான் இருக்கிறது. நான் எந்த கட்சிக்கு எதிராக பேசல, உண்மையை நான் சொல்றேன். புரியுது. ஆனா ஐடியாலஜி கிட்டத்தட்ட இந்த ஊழல் ஒழிப்போம், பெண்களுக்கு சம உரிமை கொடுப்போங்கிறது ஓரளவு பொது ஓட்டத்தில் பேசப்படுற ஒரு விஷயம் தான். ஆனா ஐடியாலஜி குறிப்பாக இப்ப ராகுல் காந்தி சமீபத்தில் ஒரு விஷயத்தை முன்னெடுத்தார். அனைத்து சாதி சர்வே எடுக்கப்படும் சொல்லிட்டு அந்த சாதி வாரி கணக்கெடுக்கும் பொழுது ஒரு ஐடியாலஜியான ஒரு ஸ்கோர் இல்லையா? அந்த மாதிரி இங்க உள்ள மதத்துக்கு எதிராக, சாதிக்கு எதிராக அந்த மாதிரி விஷயத்த முன்னெடுத்தா இது வந்து ஒரு பெரிய முறையா கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பழமைவாதத்துக்கு எதிராக, மதவெறிக்கு எதிராக அந்த மாதிரி எந்த ஒரு இது இல்லை இதுல. அப்ப நம்ம அதை கொஞ்சம் போற போக எல்லாத்தையும் ஆதரிக்க முடியாது.
அதான் அந்த சிறுவர் விதைத்த வெள்ளாமை கூடு வந்து சேர்றாங்க மாதிரி தான் இருக்கு. அவங்க முதல்ல பாயிண்ட் எடுத்துக்கிறீங்களேன். அவங்களுடைய 5 அம்சத்துல முதல் அம்சம், ஓய்வு பெற்ற நீதிபதிகள், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், சீஃப் ஜஸ்டிஸ் இவங்கள் வந்து ஒரு காலமும் ராஜ்யசபால பங்கேற்க முடியாதுன்னு சொல்றாங்க. அது எப்படி முடியாம போவோம்? இப்போ ரஞ்சன் கோகாய் இருந்தாரு, உச்ச நீதிபதி தலைமை நீதிபதி, அவர் ஓய்வு பெற்றாரு, பாஜக போய் சேர்ந்தாரு. அந்த பாஜக பார்ட்டி என்ன செய்யுது, அவரை வந்து என்ன செஞ்சாங்க, பாபர் மசூதி தீர்ப்புல தங்களுக்கு சாதகமா வந்ததுங்கிறதுக்காக எல்லா சங்கிகளும் அவரை வந்து கை கொடுத்து என்ன செஞ்சாங்க, பாபர் மசூதியை உடைக்கிறதுக்கு, அந்த தீர்ப்புக்கு, ராமர் கோயில் கட்டுவதற்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, எங்களுக்கு அழகா தீர்ப்பு சொன்னீங்க, அதுக்கு கைமாறா நாங்க ஒதுக்கி ராஜ்யசபா சீட்டை தர்றோம் சொல்லி அவங்க ஒதுக்கி விட்டாங்களா இல்லையா? அப்படி கட்சி வந்து ஒரு பாஜக கட்சியில போய் சேர்றாங்க, கட்சி ரீதியா ராஜ்யசபா உறுப்பினராக எப்படி தடுக்க முடியும்? அதான் தடுக்க முடியாது. அது ஃபர்ஸ்ட் பாயிண்டே வந்து அவுட் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம்னு ஒண்ணு இருக்கு. கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போனாங்கன்னா மேக்சிமம் என்ன செய்ய முடியும், அவன் எம்எல்ஏ எம்பி ஆனதை வந்து கேன்சல் பண்ணி ரீஎலெக்ஷன் தான் பண்ண முடியுமே தவிர 20 ஆண்டுகளுக்கு என்ன செய்ய முடியாது, அவங்க போட்டியிடாத அளவுக்கு எல்லாம் வந்து செய்ய முடியாது. அது சட்டமா நிறைவேற்றணும். அது வந்து பார்லிமெண்ட்ல வந்து எனாக்ட் பண்ணி அது பெரிய பிரச்சனைக்குரிய சர்ச்சைக்குரிய சப்ஜெக்ட். ஏன்னா அது வந்து கான்ஸ்டியூஷன்ல வந்து பைண்ட் ஆனது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒருவரை வந்து 20 வருஷத்துக்கு நாங்க போட்டியிட வைக்க மாட்டோம் என்று சொல்றதுலாம் வந்து அகேன்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் ஆயிடும். ஆக சட்ட அடிப்படையை நம்ம பார்க்கும்போது இவங்களுடைய 5 அம்ச அந்த திட்டமே வந்து நிறைய முரண்பாடுகள் இதா இருக்கு. அதே போல அது கூட ஓரளவுக்கு சட்ட திருத்தம் கொண்டு வந்து மாத்துவாங்கன்னு கூட ஏதோ ஒண்ணு வைப்பான்னு வச்சுக்கோமே, அது கூட ஒரு ஓகே நடைமுறைக்கு சாத்தியமான விஷயங்களோட சில விஷயங்கள் இருக்குது சட்ட திருத்தம் செய்யும் பட்சத்துல. ஆனா இந்த ஐடியாலஜி ஸ்கோர்ல இல்ல. இப்ப பிஜேபிக்கு எதிராக பிஜேபியோட மைய அரசியல்னா மதவெறி அரசியல், அதுக்கு எதிராக எதுவுமே எந்த ஒரு பேச்சு மூச்சு முள்ள இல்லையா? அப்போ அதை எப்படி சமூக நீதி புரிஞ்சுக்கிறது? கருத்துக்கள் இல்லை, ஜனநாயக சமமான கருத்துக்கள் இல்லை, சமத்துவம் பத்திய கருத்துக்கள் இல்லை, செகுலரிசம் பத்திய கருத்துக்கள் இல்லை, மதச்சார்பையுமே காப்போங்கிற எந்த கருத்தும் இல்லை, பாஜகவுடைய அந்த இந்த மாதிரி சில விஷயங்கள் RSSக்கு எதிரான அந்த புரியுது புரியுது. இன்னொரு கேள்வி சேர்த்துக்கிட்டேன். இதை நான் ஏன் கேட்கிறேன்னா, கடந்த காலங்களில் ஆம் ஆத்மி வந்து ஒரு மாற்றாக முன்வைக்கப்பட்டது. ஆனா அவர் என்னன்னா இந்துத்துவ விஷயத்துல மாறுபடவும் இல்லை. அதே மாதிரியா சரஸ்வதி லட்சுமி படத்துல கூட கரன்சியில் அடிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு நபராக மாறினார். இது அபாயகரமானது, மாற்றுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிப்போச்சு. அதே கட்சி சேர்ந்த ஒருத்தர் இப்படி ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது அதை எப்படி அட்ரஸ் பண்றதுன்னு கேட்கிறேன். எனக்கு பார்க்க இது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துமா என்பதை நம்ம சொல்ல முடியாது. ட்விட்டர் கணக்கை வைத்துக் கொண்டுலாம் என்ன செய்ய முடியாது, ஒரு ஆள் வந்து இந்தியா ஃபுல்லா ஆள முடியாது. இப்போ தமிழ்நாடு அளவுக்கு இப்போ ஓப்பனா கூட சொல்லணும், தாவேக்கா வந்துட்டேன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருட உழைப்பு, 3 வருட உழைப்பு விஜய் அப்படிங்கிற ஒரு முகம். அவருமே கூட தாவேக்கா கூட வெறும் இல்ல, நீங்க சொல்றது ஒண்ணு புரிஞ்சுக்கிறேன். தாவேக்கா கூட பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு கொள்கை தலைவர்களை அறிவித்தார்கள், அதை பின்பற்றாங்க இல்லைங்கிறது வேற. பெரியாரையும் அம்பேத்கரையும் முன்னிறுத்தினாங்கல்ல, அப்படி இங்க எதுவும் இல்லையே, அதான கொஸ்டின். அதான் சொல்ல வர்றேன். அப்படிப்பட்ட எந்த அம்சமே இல்லாத போது இதை நாம வந்து பெரிய சீரியஸா இருக்க தேவையில்லை, என்ன நடக்குது பார்ப்போம் என்றுதான் நம்ம அதை வந்து போகணுமே தவிர கட்சி வந்து இன்சல்ட் பண்ணலையே. UAPல எப்படி கைது செய்வீங்க? இப்போ வாக்கு திருட்டு நடந்து விட்டது, தலைமை தேர்தல் அதிகாரி நடவடிக்கை எடுத்து அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ண வேண்டும், அதுக்கு வழக்கு விசாரணை தான் போகணும். அதை UAPக்குள்ள என்ன செய்யாது வருமாங்கிறது நமக்கு சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட ரொம்ப ஒரு அக்ரஸிவா எமோஷனல் அப்ரோச்சஸ் இந்த இவங்ககிட்ட இருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்குது. ஓகே ஓகே ஓகே. உங்கள் விமர்சனங்களையும் காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடைய அந்த பிரவேசத்தையும் மக்கள் பார்வைக்கு விட்டுவிடுகிறேன். ஏன்னா எது நடக்கும் என்று தெரியவில்லை. அடுத்த இளைய தலைமுறை வந்து இன்னொரு டூலை பயன்படுத்திட்டாங்க. அந்த டூலுக்குள் தான் அத்தனையும் ஐக்கியம் என்று சமீப கால அரசு நிலைப்பாடுகளோடு வெளிப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, நாம் ஒரு ஊடகவியலாளராக இருந்தாலும் கூட அவர்களின் பிரதிபலிப்பாக மட்டுமே உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். விவாத சொல்ல அறக்களத்துக்கு நேரம் ஒதுக்க மாட்டேன். நன்றி.